நம்முடைய ஆதாரமான வசனத்திற்கு நேராக கடந்து வரலாம். 1 தெசலோனிக்கேயர் அதனுடைய 5ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிப்போம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனத்தை நாம் ஆதாரமாக வைத்து அநேக காரியங்களை நாம தியானித்து வருகிறோம். கடந்த நாட்களில் நம்ம ஒரு சில நேற்றைக்கு நம்ம ஒரு சில பகுதிகளை ஒரு சில காரியங்களை இன்ட்ரோடக்ஷனா நம்ம நிறைய பார்த்தோம். ஞாபகம் இருக்குதா? ஞாபகம் இருக்கா? சரி, எதற்காக இந்த பாருங்க, என்ன பாருங்க, எதற்காக இந்த நிருபம் எழுதப்பட்டதன் நோக்கத்தை சொல்லுங்க பார்ப்போம். நீங்க அமைதியா இருங்க, சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. அவங்க 2 பேரை மட்டும் தான் அமைதியா இருக்க சொன்னேன். சத்தமா சொல்லு. கிறிஸ்து மீண்டும் வருவார் என்பதை உறுதிப்படுத்தி சொல்லப்படும். எப்ப எழுதப்பட்டது? எங்க வச்சு எழுதினாரு? யாரு எழுதுனா? கூட யார் இருந்தா? சில்வான், தீமோத்தேயு. இன்னொரு ஆளு இயேசு கிறிஸ்து 1 தெசலோனிக்கேயர்ல எப்படிப்பட்டவராக அவர் வெளிப்படுகிறார்? ரட்சிப்பாகவும் பிரதிபலனை தருபவராகவும் பார்த்து சொல்லக்கூடாது, முழுமைப்படுத்துகிறவராகவும் உயிர்த்தலை செய்பவராகவும் முற்றிலும் தூய்மைப்படுத்துகிறவர், பரிசுத்தப்படுத்துகிறவராகவும் அவர் என்ன செய்கிறார்? வெளிப்படுகிறார். புண்ணிய உணர். நேரம் பாருங்க, நேரம் பாருங்க. ஆமா, நான் அவ்வளவு நேரம் கத்தி உங்களுக்கு சொல்லி தந்ததுக்கு இதான் போஜனை இருக்கிறோம் பாருங்களேன். அதாவது நீங்க இப்ப தெரியலன்னாலும் பார்த்து சொல்லாதீங்க. பார்த்து சொல்லலைன்னா யாராவது சொல்றதை கேட்கிறதே நமக்கு என்ன செஞ்சிடும்? பதிஞ்சிடும். சரியா? ஆமா, பதியும். ஓகேவா? அதனால நீங்க பார்த்து சொன்னீங்கன்னா கடைசி வரை நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? படிச்சுக்க மாட்டீங்க, தெரிஞ்சுக்கவே மாட்டீங்க. சரியா? ஓகே, அதிகம் சொல்றேன். ஆமா, ஓகே. ஆக்சுவலா இது மெயினா எதை மையப்படுத்தி, அதாவது இது எழுதப்பட்டதற்கான பின்னணியாக இருந்தது இருக்கிறது என்ன சொல்லுங்க பார்ப்போம். சரி, சொல்லுங்க. 2ஆம் வருகை குறித்து உபதேசம் என்ன செஞ்சிட்டு இருந்தது? அவர்கள் குழப்பம் அவர்களுக்குள்ள இருந்துச்சு. அடுத்து மரித்தவர்கள் எல்லாரும் வருகையில எப்படி போவார்கள்? காரணம் என்ன? ஆண்டவருடைய வருகை வந்துரும், நம்ம சாக மாட்டோம், ஆண்டவருடைய வருகை சீக்கிரமா இருக்கும், நம்ம எல்லாரும் என்ன செஞ்சிருவோம்? அவரோடு கூட இருப்போம் அப்படின்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருந்துச்சு. அதனால என்ன ஆச்சு? நிறைய பேர் அதுக்குள்ள என்ன செஞ்சிட்டாங்க? மரித்து போனாங்க. அப்ப அந்த மரித்து போனவங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும்னு அவர்களுக்கு ஒரு கேள்வி வந்துச்சு. அதனால அந்த குழப்பத்தை கிளியர் பண்றதுக்காக இந்த நிருபத்தை என்ன செய்கிறார்? எழுதுகிறார். ஓகே, சரி. அதை நம்ம 2 பகுதிகளாக பிரித்தோம்.
ஓகே, அது நீங்க அப்புறமா பாருங்க. ஓகேவா? சரி, நம்ம இந்த வசனத்துக்குள்ளாக வரலாம். 23வது வசனத்தை திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஓகே, இந்த வசனத்துல நம்ம வாசிக்கும் போது நம்ம கண்டுகொள்ள முடிகிறது என்னன்னா, இது நல்லா வாசிச்சீங்கன்னா இது ஒரு சின்ன குட்டி ஜபமாக பவுல் ஏறெடுக்கிறத நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். என்னன்னா, சமாதானத்தின் தேவன் தாமே அந்த ஜனங்களுக்காக நிரூபத்திலே ஒரு குட்டி ஜபமா என்ன செய்கிறாரு, சொல்றாரு. என்னன்னு, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு ஜபத்தை அவர் என்ன செய்கிறாரு, ஏறெடுக்கிறார். அப்படித்தானே? நீங்க வாசிக்க 2-3 தடவை அதை வாசிச்சீங்கன்னா அது உங்களுக்கு என்ன செய்யணும், புரியும். முதல்ல என்ன சொல்லி இருக்கிறாரு, பரிசுத்தமாக்குவாராக, அடுத்து காக்கப்படுவதாக. ரெண்டையும் சொல்லுங்க. பரிசுத்தமாக்குவாராக, அந்த பரிசுத்தம் காக்கப்படுவதாக. அல்லேலூயா. அவர் பரிசுத்தமாக்குவார், அந்த பரிசுத்தம் காக்கப்பட வேண்டும். அந்த பரிசுத்தம் குறைந்து விடக்கூடாது, அந்த பரிசுத்தம் நிரந்தரமாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஒரு நிமிஷம் கவனிங்களேன். இப்போ நம்ம ரட்சிக்கப்பட்ட நாள்ல ஞானஸ்நானத்திற்கு முன்னதாக நம்ம ஆண்டுடைய சமூகத்துல அறிக்கை பண்ணி நம்ம என்ன செஞ்சிருப்போம், பாவத்தை எல்லாம் அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணியிருப்போம். என்னுடைய பாவத்தை மன்னிங்க, குற்றங்களை மன்னிங்க, மீறுதல்களை மன்னிங்க என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்துல என்ன செஞ்சிருப்போம், சொல்லி ஜெபம் பண்ணியிருப்போம். நிறைய பாவங்களையும் அறிக்கை பண்ணியிருப்போம். அப்படிதானே? அறிக்கை பண்ணிட்டு ஆண்டவர் இனிமே என்ன செய்ய மாட்டேன், இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருப்போம், அறிக்கை பண்ணி இருப்போம். ஆண்டவர் அந்த பாவத்தை எல்லாத்தையுமே என்ன செஞ்சிருப்பாரு, மன்னிச்சிருப்பாரு. ஆனா திரும்பவும் அந்த பாவத்தை என்ன செய்கிறோம், ஒண்ணு செய்கிறோம். அப்ப என்ன செய்யப்படவில்லை, அந்த பரிசுத்தம் காக்கப்பட இல்லை. புரியுதானே? புரிஞ்சவங்க மட்டும் ஒரு இல்லையா சொல்லுங்க. ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம பரிசுத்தமாயிருக்கிறோம். ஆனா அந்த நம்முடைய ஆவியில பரிசுத்தமாயிருக்கிறது, ஆத்துமாவில பரிசுத்தமாயிருக்கிறோம், சரீரத்திலே பரிசுத்தமாயிருக்கிறோம். ஆனா அந்த பரிசுத்தம் கடைசி பரியந்தம் காக்கப்படவில்லை. அல்லேலூயா. அப்பனா பவுல் இப்ப ஜெபிக்கிறாரு, ஆண்டவரே அந்த பரிசுத்தம், இவர்களுக்குள்ள இருக்கிற அந்த பரிசுத்தம், ஆவியில் இருக்கிற பரிசுத்தம், ஆத்துமாவில் இருக்கிற பரிசுத்தம், சரீரத்தில் இருக்கிற பரிசுத்தம் காக்கப்படணும் அப்படின்னு சொல்லி அவருடைய சமத்துல ஒரு ஜெபமாக என்ன செய்கிறார், ஏறெடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓகே, அப்போ எதை பரிசுத்தமாக்க வேண்டும் என்று இங்க சொல்லப்பட்டிருக்கிற, பரிசுத்தமாக்குவாராக. எதை பரிசுத்தமாக்க வேண்டும், ஆவி ஆத்துமா சரீரத்தை என்ன செய்ய வேணும், பரிசுத்தமாக்க வேண்டும். யார் பரிசுத்தப்படுத்துவது, யார் பரிசுத்தப்படுத்துவது, சமாதானத்தின் தேவன் என்ன செய்கிறாரு, ஆவி ஆத்துமா சரீரத்தை என்ன செய்கிறாரு, பரிசுத்தமாக்குறார். ஓகே, காக்கப்பட வேண்டும். எது காக்கப்பட வேண்டும், பரிசுத்தம் காக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்ப பரிசுத்தம் காக்கப்பட வேண்டும். பரிசுத்தம் கரை இல்லாமல் காக்கப்பட வேண்டும். ஆவி ஆத்துமா சரீரம் குற்றமற்றதாய் காக்கப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்தம் காக்கப்பட வேண்டும், கரை இல்லாமல் காக்கப்பட வேண்டும். ஆவி ஆத்துமா சரீரம் குற்றமற்றதாக இருக்கும்படியாக காக்கப்பட வேண்டும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சது தானே? புரிஞ்சவங்க மட்டும் அல்லேலூயா. ஓகே, அப்போ பரிசுத்தம் காக்கப்பட வேண்டும். நம்முடைய பரிசுத்தம் அப்பப்போ கரைப்பட்டு கொண்டே இருக்குது. அப்படிதானே? நம்ம பரலோக ராஜ்யத்திற்கு போகணும். இயேசு கிறிஸ்துவின் வருகையில நம்ம போகணும். அதற்காக பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை என்ன செய்ய முடியாது, தரிசிக்க முடியாது. வஸ்திரத்துல கரைப்பட்டு போயிருந்தா அங்க சாத்தானே வந்து சொல்லுவான், அவங்க வஸ்திரம் கரையா இருக்குது. வசனம் இருக்குதானே? அல்லேலூயா.
அப்போ அங்க வந்து சாத்தானே சொல்லுவான், உன்னுடைய வஸ்திரம் கரைப்பட்டு இருக்குது, அவனை என்ன செய்ய முடியாது, இங்க ஏற்க முடியாதுன்னு. உடனே ஆண்டவர் அவன் அக்கினி எடுக்கப்பட்ட கொள்ளி என்று சொல்லி அவனை பரிசுத்தமாக்கி ஆண்டவர் திரும்பவும் என்ன செஞ்சுட்டாரு, உள்ள சேர்த்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பரிசுத்தம் காக்கப்பட வேண்டும், கரை இல்லாமல் பரிசுத்தம் காக்கப்பட வேண்டும். ஆவி, ஆத்துமா, சரீரம் காக்கப்பட வேண்டும். எப்படி காக்கப்பட வேண்டும்? குற்றமற்றதாய், பிளேம்லெஸ். அப்போ எந்த குற்றமும் இல்லாமல் காக்கப்பட வேண்டும். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு கேள்வி இங்க கவனிங்களேன். ஒரு கேள்வி, குற்றம்னா என்ன, பாவம்னா என்ன? குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. அப்ப குற்றம்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா பாவம், பாவம் குற்றம் ரெண்டுமே ஒண்ணு கிடையாது, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. சரியா? குற்றம், பாவம். குற்றம்னா என்ன, பாவம்னா என்ன? சரீரத்துல செய்யறது இருக்குது, ஆனா இப்போ பார்த்தாலே பாவம் தானே, பார்த்தாலும் பாவம். சரீரத்தின் மூலமாக. அப்ப குற்றம்னா, சரி பாவத்தை குற்றம்னா அப்ப பாவம்னா இல்ல இல்ல, பாவம்னா என்ன, குற்றம்னா என்ன? சரி, நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணுங்க வீட்டுல, உங்களுக்கு ஹோம் ஒர்க். சரியா? உங்களுக்கு ஹோம் ஒர்க். பாவம்னா என்ன, குற்றம்னா என்னென்னலாம் அதுக்குள்ள என்ன செய்யும், அடங்கும். பாவம்னா என்னென்னலாம் அதுக்குள்ள அடங்கும். சரியா? ஹோம் ஒர்க் பண்ணுவீங்களா? ஹோம் ஒர்க் சிலருக்கு படித்து லீவ் போட்டு வீட்டுல கிடக்குறேன். ஆமா, சரியா? ஆமா, ஹோம் ஒர்க். பாவம்னா என்ன, குற்றம்னா என்ன? மன்னிக்கப்படக்கூடியது குற்றம், மன்னிக்கப்பட முடியாது. மனுஷனால் மன்னிக்கப்பட முடியாதது பாவம், மனுஷனால் மன்னிக்கப்படக்கூடியது குற்றம். மனுஷனால் படக்கூடாதது பாவம். எப்படி சொல்றேன்னு கேளுங்க. நம்ம ஒரு நமக்குள்ள ஒரு சின்ன தவறுதல் இருந்துச்சுன்னா, ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனை இருந்துச்சுன்னு வைங்களேன், நம்ம சில காரியங்களை என்ன செஞ்சிருவோம், மன்னிச்சு விட்டுருவோம். சரியா? மன்னிச்சு விட்டுருவோம். அதை நம்ம என்ன செய்ய மாட்டோம், பெருசா என்ன செய்ய மாட்டோம், எடுக்க மாட்டோம். ஆனா ஒரு சில காரியங்களை, பாவத்தை மன்னிக்கிறதுக்கு நம்மளால முடியாது, அது ஆண்டவரால மட்டும்தான் முடியும். ஓகேவா? குற்றங்களை மன்னிக்க நம்மளால முடியும், ஆனா பாவத்தை மன்னிக்க நம்மளால முடியாது. அதை மன்னிக்கிறது அவர் மட்டும்தான். இப்ப ஆண்டவர் விரும்புகிறது என்னன்னா, இந்த பாவத்தை விடவும் சின்னதுதான் குற்றம், இது கூட இல்லாம நம்மளை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. புரிஞ்சவங்க மட்டும் புரிஞ்சுச்சா? எல்லாருக்கும் புரிஞ்சது தானே? அப்ப இது கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. ஆவியிலையும் ஆத்மாவிலையும் சரீரத்திலையும் ஒரு குற்றம் கூட இல்லாத அளவுக்கு நம்ம என்ன செய்யணும். அப்ப எவ்வளவு பரிசுத்தமா இருக்கணும் பாருங்களேன். யாருக்கும் நம்ம பேசுறது யாருக்கும் மனசு சங்கடம் வந்துடக்கூடாது, நம்ம பார்வை யாருக்கும் சங்கடம் வந்துடக்கூடாது, நம்ம நடக்க யாருக்கும் சங்கடம் வந்துடக்கூடாது, நம்ம யாரையும் பற்றி வித்தியாசமா யோசிச்சிடணும். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருமோ அப்பா, அவங்களையும் சொல்லிட்டாங்க. உண்மைதான், அவ்வளவு பரிசுத்தமா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார் பாருங்க.
ஆனா ஆண்டவர் கேட்கறது என்ன தெரியுமா? இவ்வளவு பரிசுத்தமா இருக்கணும்னு சொல்லி நீங்க பிரயாசப்படுவீங்க பாருங்களேன். இத பார்த்து ஆண்டவர் நம்மளை பரிசுத்தப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் இப்படி இருந்துடக்கூடாது அப்படி இருந்துடக்கூடாதுன்னு நினைச்சு நம்ம இங்க பிரயாசப்படுகிறோம் பாருங்களேன். அந்த பூரண பரிசுத்தம் நம்மளால என்ன செய்ய முடியாது, கொண்டு வர முடியாது. இது பாவ சரீரம், பாவ உலகத்துக்குள்ள வாழ்கிறோம். நம்மளால அவ்வளவு பரிசுத்தத்தை என்ன செய்ய முடியாது, கொண்டு வந்துட முடியாது. ஆனா அவர் வரும்போது நம்மை குற்றமற்றவர்களாக ஆண்டவர் மாற்றி நம்மை பரிசுத்தமாக்கி நம்மை ஏற்றுக்கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தத்திற்காக ஒவ்வொரு நாளும் நம்ம பரிசுத்தப்பட பிரயாசப்படணும், பரிசுத்தப்பட பிரயாசப்படுவோம். அப்போ பரிசுத்தப்படுத்தணும்னா, இப்போ ஒரு காயம் இருக்குதுன்னு வைங்களேன், கால்லையோ கையிலையோ ஒரு காயம் இருக்குதுன்னா, ஒரு வாரமா இருந்துச்சுன்னாலே அது என்ன ஆகாது, சீல் பிடிச்சுன்னா என்ன ஆகும், வலி கூடிட்டே இருக்கும். அப்ப அதை கிளீன் பண்ணணும், என்ன ஆகும், அது அதை விட என்ன செய்யும், வலிக்கும். அப்படிதானே? ஆமா, குத்தி கிழிக்குமோ, ஏதாவது கொப்பளம் வந்திருக்கு, ஏதாவது ஒண்ணு வந்திருக்குதுன்னா குத்தி கிழிக்கும் அப்படின்னாக்கா சொல்லுவாங்க. என்ன தெரியுமா, கொஞ்ச நேரம் தான் வலிக்கும், அப்புறம் சரியா போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளவு நாள் வலிச்சீங்க பொறுத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கூட பொறுத்துக்கோங்க அப்படின்னுவாங்க. சரியா? கொஞ்ச நேரம் கூட. அல்லேலூயா. அப்போ காயம் மாற்றப்படணும்னா சீல் எடுக்கப்படணும். சீல் வெளியே வந்துடுச்சுன்னா காயம் ஆகிடும், அது சுத்தமாகிவிடும், பரிசுத்தமாகிவிடும். அல்லேலூயா. அது இதால மட்டும்தான் முடியும். அதனால தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க, எனக்கிட்ட மூஞ்ச ஒரு மாதிரி வச்சுக்கலாம் நடக்காதீங்க. சரியா? ஏன்னா ஒரு நாளிலே எனக்கு ரியாக்ஷன் தெரிஞ்சிச்சு நிறைய. சரியா? அதனால சொல்றேன். சரியா? என்னன்னா நம்ம பரிசுத்தமாக்கப்படணும், நம்ம பரலோகத்துக்கு போகணும், நம்ம பிள்ளைங்க பரலோகத்துக்கு போகணும். நம்ம மட்டும் போயிட்டு நம்ம பிள்ளைங்களையும் இப்படியே விட்டுட்டு என்ன செய்யக்கூடாது. அல்லேலூயா. நேற்று நான் சொன்ன நேரத்துல இருந்து இதுவரையிலும் நான் சினிமா பாட்டு கேட்கல, சினிமா பாட்டுக்கு டான்ஸ் ஆட போகல, சினிமா பாட்டுக்கு கண்டிப்பா கை தூக்கியே ஆகணும். அப்ப அவ்வளவு நேரம் கேட்டிருந்தீங்களா? அப்ப கை கீழே போட்டிருந்தவங்க அத ரசிச்சீங்களா? கேட்கல, ரசிக்கல. ரைட், அவ்வளவுதான். அதை கேட்டு ரசிச்சு அதுக்கு ஒரு தாளம் போட்டு அதை கொஞ்சம் ரசிச்சு ருசிச்சு அப்படியே பின்னாடி போயிட்டு அப்படி என்ன செய்யக்கூடாது. ஆமா, எதுவும் சொல்லாதீங்க, பேசாம விட்டுருங்க, அவ்வளவுதான். ஆமா, நம்ம அதுக்கிட்ட எதுக்கு வம்புக்கு போடும், அது பாட்டுக்கு அது வெளியில போட்டுமே. நம்ம எதுக்கு அதை பிடிச்சி கட்டிக்கிட்டு அடி வாங்கிட்டு போறதுக்கு? எதுவுமே பேசாது, அமைதியா இருக்கு. சரியா? நம்ம வெளியில போறது வெளியில போட்டோம், அது பாட்டுக்கு போட்டோம், அதை பிடிச்சு கட்ட வேண்டாம் இடுப்புல. சரியா? அதனால அதை விட்டுருங்க, எதையுமே கண்டுக்காம நம்ம ட்ராக்னு ஒண்ணு இருக்குது பாருங்களேன், நமக்கு நியமிச்ச ஒரு பாதை இருக்குது பாருங்களேன், ஆண்டவர் நமக்கு நியமித்த பாதை, அதுல பொறுமையா போய்கிட்டே இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. சுத்தமாய் நம்ம எதை செய்யணும், காத்துக்கொள்ளணும். ரிங் டோன்லையும் வைக்கக்கூடாது, காலர் டோன்லையும் வைக்கக்கூடாது. இல்ல வெறும் வயலின் தான் வாசிச்சாங்க, நான் அந்த வயலின் சத்தத்துல மயங்கி விட்டேன் அப்படின்னு அப்புறம் மயங்கி இங்க கடக்க வேண்டியதுதான். அல்லேலூயா. அந்த வயலின்ல மயங்கி இங்கேயே கடக்க வேண்டியதுதான், போக முடியாது பரலோகத்துக்கு. அல்லேலூயா. பரிசுத்தம்னா எல்லாத்துலயும் பரிசுத்தம் தான். நான் இதை மட்டும் சொல்லி இருக்கிறேன், நிறைய இருக்குது, டைம் பத்தாது. அல்லேலூயா. ஓகே, இப்போ அதோட இன்ட்ரோடக்ஷன் தான் என்ன செஞ்சிருக்கிறேன் சொல்லி, பரிசுத்தப்படுவதாக
காக்கப்படுவதாக, குற்றம் அற்றதாக காக்கப்பட வேண்டும். பாவத்திற்கும் குற்றத்திற்கும் இருக்கிற வித்தியாசத்தையும் உங்களுக்கு சொல்லிட்டேன். எல்லாம் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நோட்ஸ் வரும், ஒரு 2 நாளையில உங்களுக்கு எல்லா நோட்ஸும் பிரிண்ட் அவுட் பண்ணி வாட்ஸ்அப்ல வரும். சரியா? ஓகே. இதுல வாசிக்குமோ சமாதானத்தின் தேவன் தான் என்ன செய்கிறாரு? பரிசுத்தப்படுத்துகிறார். முதல் வார்த்தை சமாதானத்தின் தேவன் தாமே. அப்போ இயேசு கிறிஸ்து தாமே நம்ம என்ன செய்கிறார்? பரிசுத்தப்படுகிறார். சமாதானத்தின் தேவன் தான் யாரு பேர்? இயேசு கிறிஸ்துவனுடைய பேர், இயேசு கிறிஸ்துவின் பேர். 5 பேர்களில் 5 பேர். என்ன பேரு? லைனா சொல்லுங்க. அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அப்ப அவர் தான் சமாதான பிரபுவாய் இருக்கிறார். இப்போ இங்க வாசிக்கிறோம் சமாதானத்தின் தேவன். அவருடைய பேரு 5 பேர் இருந்துச்சு இல்ல? ஓகே, கொஞ்சம் உள்ள போய் கொஞ்சம் தியானிச்சுட்டு வருவோம். 5 பேர்ல இங்க சொல்லப்பட்டிருக்கிறது சமாதானத்தின் தேவன் தான். ஏன் அதிசயமானவர் உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக போட்டிருக்கலாம் இல்ல? ஆலோசனை கர்த்தர் உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக அப்படின்னு எல்லாம் என்ன செஞ்சிருக்கலாம், போட்டிருக்கலாம். ஆனா கவனிங்க, இப்போ என்னன்னா ஆண்டவர் புதிய ஏற்பாட்டு, பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் அதிசயமானவராக வெளிப்பட்டார். அவர்கள் கண்கள் பார்க்க அதிசயம் வெளிப்பட்டது. அப்படிதானே? ஹலோ, ஆமா. இதான் ரியாக்ஷன் கொடுங்க. ஒண்ணுமே இல்லைன்னா இருக்கா நானே யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஆமா, ஆலோசனை கர்த்தாவாக அவர் என்ன செஞ்சுட்டாரு? வெளிப்பட்டார். எப்படி வெளிப்பட்டார்? ஆச்சரியமான ஆலோசனையில் ஆச்சரியமான தெய்வம். அவர் ஆலோசனை கொடுத்தார். யாருக்கு ஆலோசனை கொடுத்தார்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீங்க எப்படி போகணும், எப்படி யுத்தம் பண்ணணும், இப்படி வாங்க, அப்படி போங்க, எல்லாம் சொல்லி ஆலோசனை கொடுத்தாரு. அந்த ஆலோசனை இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கிறாரு. அந்த அதிசயமானவர், அவருடைய அதிசயம் இன்னைக்கு வரையிலும் நடந்துட்டு தான் இருக்கிறது. ஆனா இது எல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு காலகட்டம் இருந்தது. அதிசயமானவராக அவர் வெளிப்பட்டார், அவர் ஆலோசனை கர்த்தராக வெளிப்பட்டார், வல்லமை உள்ள தேவனாக வெளிப்பட்டார். அவருடைய வல்லமையை எல்லாருமே என்ன செய்தார்கள்? பார்த்தாங்க. முதல்ல ஆபிரகாம் பார்த்தா அவர் வல்லமை உள்ளவர் என்பதை, அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தான் என்ன செய்தார்? முதல்ல வெளிப்பட்டார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி அவர் வல்லமை உடையவராக என்ன செய்தார்? வெளிப்பட்டார். ஆபிரகாமுக்கு வெளிப்பட்டார், ஈசாக்குக்கு வெளிப்பட்டார், யாக்கோபுக்கு வெளிப்பட்டார். தம்முடைய வல்லமையை அறிந்து கொள்ளும்படியாக எகிப்து ஜனத்திற்கும் அவர் வல்லமை உள்ளவர் என்பதையும் அறிய செய்தார். அல்லேலூயா. அப்ப 10 வாதையை கொடுத்த உடனே அவர்கள் சொன்னாங்க, இது எங்களால முடியாது, இது ஒரு தெய்வத்தினுடைய, அவருடைய வல்லமைக்கு நிகராக எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு எகிப்தியன் சொல்லுகிற அளவிற்கு ஆண்டவர் என்ன செய்தார்? மாற்றினார். அதுக்கு அடுத்து எல்லாத்தையும் கடந்து வருகிறார்கள். எரிகோவின் ஜனங்கள் கண்டு கொண்டார்கள். எரிகோவில் பேசப்பட்டது அவர்களுடைய தெய்வன் மகா வல்லமை உள்ள தேவன், அவர் பயங்கரமானவர், அவரால் எங்களை மேற்கொள்ள, எங்களால் அவரை என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாதுன்னு சொல்லி அவர்களும் அறிக்கையிட்டார்கள். எரிகோவின் ராஜாக்கள், பாபிலோனிய ராஜாக்கள் அறிந்து கொண்டார்கள், அசீரிய ராஜாக்கள் அறிந்து கொண்டார்கள், எல்லா ராஜ்யமும் அறிந்து கொண்டது அவர் வல்லமை உள்ள தேவன் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, நித்திய பிதான்னா அவரே சொன்னாரு, நான் இருக்கிறவராக இருக்கிறேன். ஹல்லேலூயா. அன்னைக்கும் அப்படியே தான் இருக்கிறாரு, இன்னைக்கும் அப்படியே தான் இருக்கிறாரு. அவர் நித்திய பிதா, அவர்களை எந்த மாற்றமும் கிடையாது. அவர் அவர் ஞானஸ்நானம் எடுத்த போதும் அவர் பிதாவாக வெளிப்பட்டார். அவர் நித்திய பிதா. ஹல்லேலூயா. இன்னைக்கும் அவர் பிதாவாக தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓகே, அடுத்து வாசிக்கிறோம்னா என்ன வாசிக்கிறோம்? சமாதானத்தின் தேவன். சமாதானத்தின் தேவனாக அவர், எனக்கு தெரிஞ்சு அவர் பழைய ஏற்பாட்டுல வெளிப்பட்ட மாதிரி எனக்கு என்ன செய்யல, தெரியல. வெளிப்பட்டிருக்கலாம், சும்மா தீர்க்க தரிசனங்களாக வெளிப்பட்டிருக்கலாமே தவிர அவருடைய முழு பவரோட சமாதானத்தின் தேவனாக அவர் வெளிப்பட்டது புதிய ஏற்பாட்டுல மட்டும்தான். அவர் சமாதானத்தின் தேவனாக அவர் வெளிப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சமாதானத்தின் தேவனாக வெளிப்படுகிறார். அப்போ புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்து சமாதானத்தின் பிரபுவாக என்ன செய்யற வெளிப்படுற. லூக்கா 2ஆம் அதிகாரத்துல நம்ம அதை என்ன செய்ய முடியும், வாசிக்கும். லூக்கா 2ஆம் அதிகாரத்துக்கு நேரம் வாங்க. லூக்கா 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். பயப்படாதிருங்கள், எல்லா ஜனத்துக்கும்
மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை. ஓகே, 14வது வசனத்தை வாசிங்க. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி துதித்தார்கள். அப்போ உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி, அதுல வருது சரியா. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியில சமாதானம், மனுஷர் மேல் பிரியம். புரியுதானே? மனுஷர் மேல் பிரியம் வைக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர், அவர் நம்மை தேற்றுகிறவர், அவர் பிரியமான. மூணுமே என்ன செய்தது? அவருடைய பிறப்புல வெளிப்பட்டது. என்னது? உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியில சமாதானம், அவர் சமாதான பிரபுவாக அவர் வந்து உதித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அவர் சமாதான பிரபுவாக வந்து உதித்தார். இந்த தீர்க்க தரிசனம் ஏசாயாவுல சொல்லப்பட்டிருக்கிறது. 53ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 53:5. நம்முடைய விரோதிகளை நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களை நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல வந்தது. ஓகேவா? புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? சத்தமுறையில் புரிஞ்சவங்க மட்டும் என் கூட வாங்க, நல்லா கவனிங்க. நீங்க இந்த கவனிக்கலன்னா எனக்கு தெரியாது, ஒண்ணுமே புரியாது. திரும்பவும் சொல்றேன், ஒண்ணுமே புரியாது. ஆனா நல்லா கவனிங்க, சரியா? ஓகே ஓகே. இப்ப நம்ம என்ன செய்யறோம்? அவர் சமாதானத்தின் தேவன் தாமே. அப்போ சமாதானத்தின் தேவன் எப்படிப்பட்டவராக புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுகிறார் என்றால், முதல்ல சமாதானத்தின் பூமியிலே சமாதானத்தை தருகிறவராக அவர் என்ன செய்கிறார்? வெளிப்படுகிறார். அல்லேலூயா. அப்போ சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை, அவர் கண்டிப்பா சமாதானத்தை பூமியில தந்தே ஆகணும் என்கிற ஒரு ஆக்கினை, ஒரு பேர்டனோட அவர் என்ன செஞ்சிட்டாரு? பூமிக்கு வந்து இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த ஆக்கினை அவர் மேல வந்ததுனால அவர் இப்ப என்ன செஞ்சிருக்கிறாரு? பூமியில உண்டாக்கும் ஆக்கினை அவர் மேல வந்ததுனால அவர் பூமியில வந்திருக்கிறார். அல்லேலூயா. வந்து இப்ப என்ன செய்கிறார்? உங்களை முற்றிலும், என்னங்க வசனத்துக்குள்ள இருங்க, உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவோம். வசனத்தை கரெக்டா சொல்லுங்க. நான் தான் சொல்லிட்டேன்ல, அடுத்த வர வார்த்தையை சொல்லுங்க. முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. நல்ல மனசுல வச்சுக்கோங்க வசனத்தை விடாதீங்க, வசனத்தை பிடிச்சுக்கோங்க. உங்க அது பரிசுத்த என்ன செய்கிறார்? முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. அப்ப சமாதானத்தின் தேவன் தாமே பூமியில வந்து அவர் மேல ஆக்கினை இருந்ததுனால அவர் தான் என்ன செய்ய முடியும்? பரிசுத்தமாக்க முடியும். அப்ப பரிசுத்தம் உண்டாகணும்னா என்ன செய்யணும்? கழுவப்படணும். அல்லேலூயா. கழுவப்பட வேண்டும், ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அவ்வளவு நாளும் எத்தனையோ ஆட்டையோ மாட்டையோ புறாவையோ எல்லாத்தையும் பலி செலுத்தி சமாதானத்தை தேடி பார்த்தார்கள். ஆனா அது ஒரு நிரந்தர சமாதானத்தை என்ன செய்யல? தரல. இப்போ சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேல வந்ததுனால அவர் இறங்கி வந்து அந்த சமாதானத்தை நமக்காக அவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் அதனுடைய 13ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை வாசிங்க. சகோதரரே, அப்போ அன்புக்கும் சமாதானத்திற்கும் காரணராகிய தேவன். அப்போ சமாதானம் வரணும்னா அவரால் மட்டும்தான் வரும். அல்லேலூயா. நம்ம என்ன செஞ்சாலும் இருதயத்துல சமாதானம் வராது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்கள் துக்கம் சந்தோஷமாய், அதே சந்தோஷம் துக்கமாய் மாறும். அப்படிதானே? எப்ப மாறும் தெரியுமா? எப்ப மாறும்? அதே சந்தோஷம் எப்ப துக்கமாய் மாறும்?
இப்போ இப்போ ஆண்டுடைய இப்போ இன்னைக்கு ஒன்றும் இல்லை, இப்போ இன்னைக்கு ஒரு ஜெபத்தை எடுத்துக்குவோமே. இன்னைக்கு ஜெபத் நடக்குது, நீங்க இத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க. ஆனா இந்த ஜெபத்துக்கு வர முடிந்த ஒரு 5 பேர் இருக்கிறாங்கன்னு வைங்களேன். 5 பேர், ஒரு ஆள் இருக்கிறாங்கன்னு வைங்களேன். ஒருத்தர் எடுத்து அவரால் இன்னைக்கு ஜெபத்துக்கு வர முடியும். ஆனா இந்த டைம்ல அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் என்ன செஞ்சிருக்கிறாங்க, வெளியே கூப்பிட்டுருக்காங்க. சந்தோஷமா போறாரு, நல்ல ஜாலியா இருக்கிறாரு. ஆனா அவர் ஜாலியா இருக்கிற டைம் மட்டும்தான் அவருக்கு சந்தோஷம் இருக்கும். ஆனா இங்க இருக்கிறவங்களுக்கு துக்கத்தோட வந்திருப்பீங்க. இந்த சந்தோஷம் உங்களுக்கு என்ன செய்யும்? ஹலோ சொல்லுங்களேன், நிலைக்கும். இந்த சந்தோஷம் உங்களுக்கு மாறாது. இந்த சந்தோஷம் உங்களுக்கு அப்படியே இருக்கும். ஆனா அந்த சந்தோஷம் நிலைக்காது, அது துக்கமாய் மாறும். புரிந்தவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா. அந்த சந்தோஷம் என்னைக்குமே என்ன செய்யாது, நிலைக்காது. அந்த சந்தோஷம் அப்படியே துக்கமாய் என்ன செஞ்சிடும், மாறிடும். ஆனா துக்கத்தோட நீங்க வந்திருப்பீங்க. இங்க ஆண்டவர் ஒரு பரலோக சந்தோஷத்தை நமக்கு தந்திருப்பாரு. அந்த சந்தோஷம் என்னைக்குமே நிலைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. துக்கத்தை சந்தோஷமாய் மாற பண்ணுகிறது தான் அவருடைய சமூகம். அவருடைய சமூகத்துலதான் பரிபூர்ண ஆனந்தமும், அவருடைய வலது பாரிசத்துல நித்திய பேரின்பமும் உண்டு. அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளணும்னா அவருடைய சமூகத்துல மட்டும்தான். அதான் ஆலயத்தின் நன்மை. இந்த நன்மையினால ஆண்டவர் நம்மை திருப்தியாக்கி நம்மை நடத்த போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த சந்தோஷம் என்னைக்குமே நிலைக்காது. அந்த சந்தோஷம் அந்த டைம் மட்டும்தான். அது முடிச்ச உடனே அது துக்கமா என்ன செஞ்சிடும், மாறிடும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு சொல்லுகிறார், 14வது யோவான் 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிப்போம். யோவான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு என்ன செய்கிறேன், வைத்து போகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்ல. கீழே வாசிங்க. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. உலகம் கொடுக்கிற சமாதானம் இருதயத்துல கலக்கத்தையும் தரும், பயத்தையும் தரும். ஆனா அவருடைய சமாதானம் ஒரு நாள் கலக்கத்தையும் பயத்தையும் நமக்கு தருகிறதல்ல, அது தைரியத்தின் ஆவியானது. அல்லேலூயா. அந்த சமாதானம் நிரந்தரமானது. அந்த சமாதானத்தை நம்ம பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அந்த சமாதானத்தை பெற்றுக் கொள்ளாம இருக்குது. ஆண்டவர் அவர்களையும் ரட்சிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஓகே, நம்மை பரிசுத்தமாக்குகிறவன் சமாதானத்தின் தேவன். அப்போ சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. அப்ப நம்மை பரிசுத்தமாக்குகிறவர் நம்ம சமாதானத்தின் தேவன். சமாதானத்தின் தேவன் நம்மை பரிசுத்தமாக்குகிறவர் அவர் இயேசு கிறிஸ்து. எப்படி பரிசுத்தமாக்குகிறார்? அவருடைய ரத்தத்தினால நம்மை கழுவி நம்ம என்ன செய்கிறார், பரிசுத்தமாக்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்க. ஓகே, இப்போ நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சது தானே? நீங்களே ஒரு கோர்வையா நீங்க என்ன செய்யலாம், எழுதணும். சரியா? ஒரு நிமிஷம் டைம் எழுதுங்க. என்ன சொன்னீங்கன்னு ஒரு மூஞ்ச பார்க்க கூடாது. எழுதுங்க. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. சமாதானத்தின் தேவன், அந்த பெயர் எப்படி வந்தது? அவருடைய கடைசி பெயர் சமாதான பிரபு. அந்த கடைசி பெயராக புதிய ஏற்பாட்டில் வெளிப்பட்டார். புதிய ஏற்பாட்டில் வெளிப்பட்ட தெய்வம். அடுத்து எழுதுங்க. ஒரு நிமிஷம் டைம், சீக்கிரம் எழுதுங்க.
யாரும் குதிச்சு உட்காந்து படம் வரையே இல்லையே. ஏன்னா உங்களை நம்ப முடியாது. இது உட்காந்து படம் வரைஞ்சுக்கிட்டு எல்லாரும் முறை சொல்லும் வந்து உட்காந்துக்கிட்டு நோட்டை பார்ப்போம். இப்ப கூப்பிடுவோம் பாருங்க, என்ன எழுதி இருக்கிறீங்கன்னு நான் பார்க்குறேன். எழுதுங்க சீக்கிரம் எழுதுங்க. கொண்டு வந்தியா? என்ன கொண்டு வந்தியா? நாளைக்கு லீவ் தானே? நாளைக்கு வரும்போது நோட்டு தானே எடுத்துட்டு வந்துடும். எழுதிங்களா? ஓகே, டைம் முடிஞ்சது, அவ்வளோதான். ஓகே, இனிமேல் நீங்கள் அது கேப் போட்டு வரீங்க. நாளைக்கு வருமோ மண்டே ஆட்டுறது இல்லை, வான் டாப் நோட்டை. ஆமாம், நீட்டாக எழுதி வைக்கணும். உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், அவ்வளோதான். சரியா? ஓகே. முற்றிலும் பரிசுத்தப்படுத்துவார். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவார். நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஓகே, நான் என்னுடைய டாபிக் இன்னைக்கு ரிவீல் பண்றேன். ஓகேவா? என்னுடைய டாபிக் என்னன்னா, நான் என்ன டாபிக் எடுத்துக்கிறேன்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது என்ன நடக்கும்? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வருமோ என்ன நடக்கும்? இயேசு கிறிஸ்து வருகிற காலகட்டங்களில என்ன நடக்கும்? வேதாகமத்தின் ஆதாரத்திலிருந்து, இந்த பைபிள்ல இருந்து இப்ப நடக்கிற சம்பவத்தையும் இப்ப கவனிங்க. என்ன டாபிக் நான் சொல்லலை, இது இருக்குது நமக்கு நிறைய. அதுக்கப்புறம் தான் டாபிக் உள்ள போறோம். சரியா? ஆமா, இப்போ நடக்கிற பிரசண்டா இப்ப நடக்கிற சம்பவங்களையும் நான் என்ன செய்ய போறேன்? லிங்க் பண்ணி உங்களுக்கு என்ன செய்ய போறேன்? சொல்ல போறேன். முடிஞ்சா ஒரு டிவி வச்சு அது எல்லாத்தையும் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டி நான் என்ன செய்ய போறேன்? சொல்ல போறேன். சரியா? ஓகேவா? யோசனை வச்சிருக்கிறேன். டைமை பொறுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யலாம். ஓகேவா? ஓகே. அப்போ இப்ப நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது என்ன நடக்கும்? நிறைய நடக்கும். என்ன நடக்குமோ நீங்களே சொல்லுங்க அப்படின்னு. கொள்ளை நோய்கள் நிறைய இருக்குது, ஏகப்பட்டது இருக்குது. நான் இதுவரைக்கும் ஓப்பனவங்கள்ட்ட சொல்றேன்னே, நான் இதுவரைக்கும் 50 அடையாளங்களை எடுத்து வைத்திருக்கிறேன். 50 அடையாளங்கள். அது 50 அடையாளங்கள் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய இருக்குது. நான் எடுத்தது 50 அடையாளங்களை எடுத்து வச்சிருக்கிறேன். அதை கம்ப்ரஸ் பண்ணி 20 அடையாளங்களாக வைத்திருக்கிறேன். அதெல்லாத்தையும் கொஞ்சம் மேலே கீழே எல்லாம் வச்சு எடுத்து அதை கம்ப்ரஸ் பண்ணி 20 அடையாளங்களாக எடுத்து வச்சிருக்கிறேன். அதை இன்னும் முடிஞ்சா கம்ப்ரஸ் பண்ணி இன்னும் ஒரு 7, 8, 9 அந்த ரேஞ்சுக்கு கொண்டு வர்றதுக்கு பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறேன். கண்டிப்பா அதை அந்த அடையாளத்திற்குள்ள கொண்டு வர்றதுக்கு முடிஞ்சிடும். இப்படியா கொண்டு வந்துடுவேன். அதை ஒவ்வொரு டாபிக்கா கொண்டு வந்து அதை உள்ள கொண்டு வரலான்னு யோசிக்கிறேன். ஆண்டவர் உதவி செய்வாங்க. கடைசியா அது எத்தனை 50 அடையாளங்களையும் நான் உங்களுக்கு டக்குன்னு சொல்லுவேன். நீங்க என்ன செஞ்சுக்கணும்? எழுதிக்கணும். இன்னைக்கு இல்லை, மெசேஜோடைய கடைசியில. சரியா? எப்ப வேணாலும் சொல்லலாம். அதனால அதை நீங்க ரெடியா இருக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு வரப்போகிறார். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவனுடைய காலங்களும் நேரங்களும் கடைசியா இருக்கிறது. ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். 2000 ஆண்டுகளுக்கு மேலாக இதேதான் பிரசங்கிக்கிறார்கள். அன்னைக்கும் இதேதான் தெசலோனிக்கே சபையில சொன்னாங்க, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் என்று சொல்லி. அன்றைக்கு அதை நம்பினார்கள். ஆனால் இன்றைக்கு அதனுடைய நம்பிக்கை குறைந்து விட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு வருமா வரட்டும், நம்ம வேலையெல்லாம் நம்ம என்ன செய்வோம்? ஹலோ, நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அப்படித்தானே இருக்கிறோம். உண்மைதானே? இயேசு வரப்போகிறான்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஏதாவது ஒரு காரியமாவது தியாகம் பண்ணி இருக்கிறோம்னு சொல்லுங்க பார்ப்போம்.
வேத பண்டிதர்கள் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? இந்த சபைகளை பத்தி நம்ம தியானிச்சோம் பாருங்களேன். 1900 லவோதிக்கியா சபையின் அனுபவங்கள் ஆரம்பித்து விட்டதுங்க. புரியுதா? 1900 லவோதிக்கியா சபை, கடைசி சபை இருக்குது இல்ல, அனல் மிஞ்சி குளிர் மிஞ்சி 1900 ஆரம்பிச்சிருச்சான். நம்ம 1990 75 நடந்ததை பெருசா நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஆனா வேத பண்டிதருடைய அனுபவத்தின்படி 1900 பிலதெல்பியா சபையின் அனுபவம் முடிஞ்சு 900க்கு மேல லவோதிக்கியா சபையின் அனுபவம் ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். யோசிச்சு பார்த்தேன். எப்படின்னா, இது நான் எங்க இருந்து எடுத்தேன்னா, எங்க அப்பா ஒரு புக்கு வாங்கி வச்சிருந்தாரு, ஒரு 2000 ரூபாய்க்கு. அப்போ அது 1963 எழுதப்பட்ட புக்கு. சரியா? பேப்பர்லாம் மடிக்க முடியாது, மடிச்சா உடைஞ்சிரும், அப்படி சின்னதா ஒரு புக்கு. அந்த புக்கில் எழுதி இருந்துச்சு. நான் வாசிக்குமோ அந்த புக்கில் எழுதி இருந்தது, இந்த சபையினுடைய அனுபவம் 90லயே முடிஞ்சது. 1900 என்ன செஞ்சிருச்சு. அப்ப நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். அந்த முறை அப்படின்னா அப்ப எப்படி இருந்திருக்கும், இப்ப எப்படி இருக்குது, இப்ப நம்ம கண்ணு கட்டுன தொலைவுக்கு இவ்வளவுதான் இருக்குது, அப்படி இருக்கிறாங்களே, அப்ப அதுக்கு மேல எப்படி சபை மாறிச்சு, என்ன மாற்றம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன், யோசிக்க ஆரம்பிச்சேன். எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா 1900 அப்படி ஒரு நிலைமை வந்திருந்துச்சுன்னா, அப்ப நம்ம எல்லாம் இப்படி அப்படின்ற ஒரு கேள்வியே வந்துருச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலத்துல நம்ம ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக்கப்பட அவருடைய வருகையில போகிறதுக்கு ஆயத்தப்படுகிறோம். ஆனா எந்த அளவுக்கு அது ஆண்டுடைய சமூகத்தை எட்டுதா என்ன? ஐயோ, இப்படி எல்லாம் பேசுறேன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் பரலத்துக்கு போக மாட்டோம்னு ஒரு முத்திரையை குத்திடாதீங்க. சரியா? அப்படி நம்ம மனசுலயே நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, ஒரு முத்திரையை குத்தி அவ்வளவுதான் நம்ம பரலத்துக்கு போக மாட்டோம்னு என்ன செஞ்சிடக்கூடாது, நினைச்சிடக்கூடாது. பரலத்துக்கு போகணும், அதுதான் நம்ம ஒரே ஆசை. நம்முடைய எண்ணம், நம்முடைய சிந்தனை, நம்முடைய எதிர்பார்ப்பு எல்லாமே எங்கதான் ஓடினாலும் நான் பரலோகத்துக்கு போனாங்கிறேன். எப்படியாவது நான் பரலோகத்துக்கு வரணும், என்ன பரிசுத்தப்படுத்தணும், என்ன தகுதிப்படுத்தணும். ஓகே, அப்ப இயேசு சீக்கிரமாய் வருகிறார். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆயத்தப்படணும். சிம்பிளா தான் யோசிக்கணும், ரொம்ப யோசிக்காது. ஆயத்தப்பட வேண்டும், ஆயத்தப்படணும். நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மை ஆயத்தப்பட. ஆமோஸ் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல வாசிப்போம். ஆமோஸ் 4:12. சீக்கிரம். ஆமோஸ் 4. உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படும். இப்படி எல்லாம் வாசிக்கணும். ஆமா, ஓகே. உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. ஹல்லேலூயா. சத்தமா இல்லையா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. ஹல்லேலூயா. அதுக்கு மேல ஆண்டவர் எதையுமே சொல்லல. இது எப்ப சொல்லியிருக்கிறார்? ஆமோஸ் தீர்க்கதரிசியின் காலத்திலேயே ஆண்டவர் சபைக்கு சொல்லிட்டாரு, உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. ஹல்லேலூயா. அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் மத்தியாகத்திலே வரப்போகிறார். அவரை சந்திக்கும்படியாக நம்மை ஆயத்தப்படுத்த ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. யோவான் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்திலே வாசிக்கும் போது, எல்லாருக்கும் தெரிந்த வசனம் 14:2 வாசிப்போம். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அடுத்து, ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து நான் உங்களை என்னிடத்துல என்ன செய்வேன்? சேர்த்துக் கொள்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, கவனிங்க. இந்த வசனத்துல இருந்து ஒரு காரியத்தை நான் தியானித்து நம்ம கடந்து செல்லலாம். ஓகே, இங்க வாசிக்கிறோம். கவனிங்க, என்ன பாருங்க.
இந்த வாசிக்கிறோம், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தா நான் என்ன செஞ்சிருப்பேன், உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். அல்லேலூயா. எப்ப ஆயத்தம் பண்ணுகிறேன்னா, நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்தை ரெண்டு விதமாக நம்ம பிரித்து நம்ம தியானிக்கலாம். எப்படின்னா, ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று. எங்க ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொன்னார்? பரலோகத்துல. அல்லேலூயா. பரலோகத்துல ஒரு இடத்தை நமக்காக என்ன செய்யப்பட்டு இருக்கிறார், ஆயத்தம் பண்ணும்படியாக போயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை இன்னொரு விதத்துல நம்ம தியானித்தோம்னா, கவனிங்க, இன்னொரு விதத்துல நம்ம தியானித்தோம்னா, நமக்குள்ளே வாசம் பண்ண ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணபடியாக அவர் பரலோகம் சென்றிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்குள்ளே வாசம் பண்ணும்படியாக அவர் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணும்படியாக அவர் பரலோகத்திற்கு சென்றிருக்கிறார். புரிந்தவர்கள் மட்டும் திரும்ப ஒரு தடவை கூட சொல்றேன், நமக்குள்ளே வாசம் பண்ணும்படியாக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண அவர் பரலோகத்திற்கு சென்றிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனுடைய 23வது வசனத்தை வாசிங்க, அப்போ உங்களுக்கு புரியும். வாசிக்க பார்ப்போம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். கவனிங்க, இருங்க, அவசரப்படாதீங்க. நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். அல்லேலூயா. சத்தமா இல்லையா சொல்லுங்களா? இதே அதிகாரத்துல தான் சொல்லி இருக்கிறார். மேல என்ன சொல்லி இருக்கிறார்? ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக நான் என்ன பண்ண போறேன், ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று. நம்ம என்ன யோசிச்சுட்டு இருக்கிறோம்? பரலோகத்துல ஆண்டவர் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போய் இருக்கிறாரு. இப்ப இங்க ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு? அதே தேவன் தான் சொல்றாரு, அதே இயேசு கிறிஸ்து தான் சொல்லுகிறாரு. ஒருவன் என்னிடத்தில் அன்பா இருந்தா அவன் என்ன செய்கிறான், என் வசனத்தை கை கொள்ளுகிறான், நானும் பிதாவும் வந்து அவனுக்குள்ள என்ன செய்வோம். எவ்வளவு மேன்மையான ஒரு பாக்கியம் பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இப்போ இந்த வசனத்தை இந்த காரியத்தை நம்ம தியானிக்குமோ, ஆண்டவர் பரலோகத்திற்கு போயிருக்கிறார். அவருடைய தேற்றரவாளன் ஆகிய பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் அனுப்பி இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து வசனத்திற்கு ஒப்பு கொடுத்து வசனத்தை கீழ்ப்படிந்து நம்ம வாழ்ந்தோம்னா அந்த இயேசு கிறிஸ்துவும் பிதாவும் வந்து நமக்குள்ள. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணும்படியாய் போயிருக்கிற. அல்லேலூயா. பரலோகத்திலையும் அவர் ஆயத்தம் பண்ணுகிறாரு, நமக்குள்ளேயும் அவர் ஆயத்தம் பண்ணுகிறார். எப்படி ஆயத்தம் பண்ணுகிறாரு? இந்த கல்லை உடைச்சி, கல்லான இருதயத்தை உடைச்சி, அதை உழுது, அதை ரெடி பண்ணி, அதை பக்குவப்படுத்தி, அது கற்பாறையா இருந்திருக்கும், வழி அருகே ஒரு மாதிரி தர மாதிரி இருந்திருக்கும், ஒரு மாதிரி முள்ளுள்ளதா இருந்திருக்கும். இது எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்றி போட்டு, எல்லாத்தையும் தூர்வாரி, எல்லாத்தையும் ரெடி பண்ணி போட்டு உழுது அப்படி கசக்கி எடுத்து, அல்லேலூயா, நமக்குள்ள அவர் வாசப்படுறதுன்னு நினைச்சுட்டாரு. வைங்களேன், நம்ம ஒரு வழி அனுப்பிடுவார். நம்ம ஒரு வழி ஆகிறோம்னா உடனே என்ன நினைச்சுக்கணும் தெரியுமா? அவர் எனக்குள்ள வாசம் பண்ணணும்னு அவர் நினைக்கிறாரு. ஒரு நல்ல விடல, ஒரு அடுத்து ஒண்ணு மாதிரி ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குதுன்னா ஆண்டவர் அடுத்த ப்ராசஸ்ல இருக்கிறாரு. அல்லேலூயா. இப்ப புத்தி இருக்கிற எல்லா கருதலையும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு, மாத்திக்கிட்டு இருக்கிறாரு. அடுத்து அந்த வேறு வந்து உள்ள இருக்கிறதுனால ஜேசிபி வச்சு தோண்டி என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு, புட்டிங்க எடுக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. டிராக்டர் போட்டு உழுதா இது சரியாகாதுன்னு சொல்லிட்டு ஜேசிபி வச்சு இழுப்பாங்க. அப்படிதான் என்ன இது என்ன
ரொம்ப இதா இருந்துச்சுன்னா டிராக்டர் போட்டா என்ன செய்ய முடியாது, உள்ள முடியாது. அப்படித்தானே? ஜேசிபியை வச்சு என்ன செய்வாங்க, முதல்ல இருக்கிற மேல இருக்கிற கட்டி மண் எல்லாத்தையும் என்ன செய்வாங்க, இலக்கி விடுவாங்க. இலக்கி விட்டுட்டு அடுத்துதான் என்ன செய்வாங்க, டிராக்டர்ல போட்டு கலப்பையை போட்டு அடுத்து இழுத்து மொத்தமா உழுது. அடுத்து இந்த மண் எல்லாத்தையும் லூஸ் பண்றதுக்கு இன்னொரு மிஷின் இருக்குது, அதை போட்டு அடிச்சு எல்லாத்தையும் நைஸ் மண்ணா மாத்தி. ஹல்லேலூயா. நமக்குள்ள வாசம் பண்ணணும்னா கொஞ்சம் பிரச்சனை, போராட்டம், கஷ்டங்கள், கண்ணீர்கள், வேதனைகள், உபத்திரவங்கள் நம்மை நெருக்கி வந்தாலும் அன்றுவரே நீங்க எனக்குள்ள வாசம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, என்ன நீங்க உருவாக்குகிறீங்க, என்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்துகிறீங்கன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்தோம்னா அவர் மூவராக வந்து நமக்குள்ள வாசம் பண்ணுவார். பரிசுத்தாவியான ஒரு பண்டிகையில பாருங்களேன், அந்த குமாரனாகிய கிறிஸ்துவும் அந்த பிதாவும் வந்து நமக்குள்ள வாசம் பண்ணுவார். ஹல்லேலூயா. அந்த பாக்கியம் எத்தனை பேருக்கு வேணும்? அப்ப கொஞ்சம் கஷ்டம் வரும், முதல்ல நிறையவே வரும். ஹல்லேலூயா. நிறைய கஷ்டம் வரும், கண்ணீர் வரும், போராட்டம் வரும், நிந்தனை வரும், அவமானம் வரும், எல்லாம் வரும். எல்லாத்தையும் கொஞ்சம் சகிச்சுக்கோங்க. ஆனா அதுக்கப்புறம் அது ஒரு தோட்டமா மாறும் பாருங்களேன். அந்த தோட்டத்துக்குள்ள அவரோடு நானும் அவரும். ஹல்லேலூயா. அவரும் நானும். அந்த பாக்கியம் மேலான பாக்கியம். ஒரு ஏதேன் தோட்டத்தை போல அவர் நம்மை மாற்றுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிபடியாய் போயிருக்கிறார். நமக்குள்ள அந்த ஸ்தலம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறதா? ஹல்லேலூயா. பிரச்சனையில இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு தான் வழி பார்க்கிறோமே தவிர அதை தாண்டி செல்றதுக்கு என்ன செய்ய முடியல. அப்படிதானே? ஒரு பாதையில போயிட்டு இருக்கிறோம், ஒரு குழி இருக்குது, இந்த குழியில ஒரு பள்ளமா இருக்குது, இந்த பள்ளத்தை இறங்கி ஏறி போனா அங்க கொஞ்சம் நல்ல பாதை இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாலும் இந்த குழிய இறங்கி போகாம சைடுலயே சுத்தி தான் போகிறதுக்கு என்ன செய்கிறோம்? அப்படித்தானே? ஹலோ. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, பள்ளத்தாக்குல தான் நீர் இருக்கும், பள்ளத்துல போனாதான் தண்ணி இருக்கும். கீழே இறங்கலன்னா தண்ணி குடிக்க முடியாது, காஞ்சே நடக்க வேண்டியதுதான். ஹல்லேலூயா. புரிஞ்சவங்க மட்டும் என் கூட வரீங்க தானே? என் கூட வரீங்க இல்ல? பள்ளத்துல இறங்கலன்னா தண்ணி குடிச்சிட்டு ஏறலாம், இல்லைன்னா காஞ்சி நடக்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பள்ளத்துல இறங்குறதுக்கு ஒப்பு கொடுப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் வரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நமக்காக ஒரு நீர்வீழ்ச்சி கீழே இருக்கும், ஆண்டவர் நமக்கு தருவாரு. அதை குடிச்சிட்டு கொஞ்சம் திருப்தியான அப்புறம் நடந்தோம்னு வைங்களேன், இன்னும் பலனா இருக்கும், இன்னும் போகலாம். இன்னும் முன்னாடி இருக்கிற பாதை நமக்கு ஒன்றும் பெருசா தெரியாது, அந்த பாதையெல்லாம் தாண்டி செல்ல அவர் பலன் தருவார். ஹல்லேலூயா. 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 ஓகே. அதனுடைய 18வது வசனத்துல வாசிக்கிறோம், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடு, உங்களிடத்துல வருவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது சொல்றாரு பாருங்க, நான் உங்களை திக்கற்றவர்களா என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன். நான் என்ன செய்வேன்? கண்டிப்பா வருவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம நினைச்சிட்டு வந்திருக்கலாம், நான் மட்டும்தான். நீங்க மட்டும் கிடையாது, கூட ஆண்டவர் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. திக்கற்றவர்களா அவரை விட மாட்டாங்க. கொஞ்சம் வயசான உடனே வீட்டுல இருக்கிற சின்ன சிறுசுகள் எல்லாரும் நம்ம ஒரு மாதிரி நினைச்சு ஏழாம நினைச்சு ஊதிட்டு வைக்கிற மாதிரி நம்ம மனசுல தோணலாம். அந்த திக்கற்றவர்களா விட மாட்டாங்க. அவனை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வாரு. ஹல்லேலூயா. அது டாபிக் உள்ளதான் இருக்கும், சரியா? எங்கேயும் போடுது. அழைத்தவர் உண்மை உள்ளவர், முடிவு வரையில் நம்மை காத்து நடத்துவது. ஹல்லேலூயா.
அல்லேலூயா. அவர் நம்மை திக்கற்றவர்களாய் ஒருபோதுப்பட மாட்டார். நம்ம தான் யோசிக்கிறோம், நம்ம திக்கற்று போயிட்டோமோ, நம்ம தனிமைப்படுத்திட்டோமோ, அவ்வளவுதானோ, இதோட முடிஞ்சதோ, இப்படிதான் நம்மளை வச்சிருப்பாங்களோ, இப்படிதான் நம்மளை நினைப்பாங்களோ அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருப்போம். அப்படியெல்லாம் பண்ண மாட்டாரு. அல்லேலூயா. நம்பிக்கை இருக்குதானே? மனுஷன் விட்டுருவான், ஆனா ஆண்டவர் நம்மள விட மாட்டாரு. அல்லேலூயா. நான் ஒண்ணு சொல்லுவேன், என்னன்னா யாரையும் என்ன செய்யாதீங்க, நம்பாதீங்க. உங்களையே நீங்க நம்பாதீங்க. நானே சொல்லுவேன், நான் என்னையே நான் நம்ப மாட்டேன். நான் எல்லாத்தையுமே சொல்லுவேன், நான் என்னையே நம்ப மாட்டேன். நான் இன்னைக்கு இப்படி இருப்பேன், வேற மாதிரி மாறிடுவேன். நாளைக்கு உண்மைதானே? எல்லா மனுஷன் தானே, மனுஷன் மாறுவான். உண்மைதான். நான் என்னையே நான் என்ன செய்ய மாட்டேன், நம்ப மாட்டேன். அல்லேலூயா. நம்மளை கூட என்ன செய்யக்கூடாது, நம்ப கூடாது. யாரையும் நம்பாது சொல்லியிருக்கிறேன்னா, நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்க, என்னெல்லாம் நம்பாதீங்க. நான் யாரையும் நம்ப மாட்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு நம்பிக்கைக்குரியவர் அவர் மட்டும்தான். அவர் ஒரு நாள் நம்மை திக்கற்றவர்களாய் விட மாட்டார். அவர் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படும்படியாய் நிச்சயமா அந்த ஸ்தலத்துல நம்மளை கூட்டிக் கொண்டு போவார். அல்லேலூயா. 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 ஆண்டவர் நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஐயோ, இது ஆயத்தம்னு போனா நிறைய போலாம், அப்படியே போயிட்டே இருக்கோம். சரி போவோம், எப்படி ஆண்டவர் நடத்துறாரோ அப்படி போவோம். சரியா? ஓகே. ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறாரு. நம்ம ரட்சிக்கப்பட்டோம் பாருங்களேன், ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தோம் பாருங்களேன். ஞானஸ்நானம் எடுத்தப்பயே ஆண்டவர் நமக்கான ஒரு ஸ்தலத்திற்கு அங்க பவுண்டேஷன் போட்டுட்டாரு. ஹலோ, அங்க என்ன செஞ்சுட்டாரு, ஒரு பவுண்டேஷனை போட்டுட்டாரு. இப்போ பூமியில எவைகளை கட்டுவீர்களோ அது பரலோகத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கும், கட்டப்பட்டிருக்கும். நம்ம எவ்வளவு கட்டி இருப்போம் மேல? இன்னும் பவுண்டேஷன்ல தான் இருக்கும். அவரு பாவம் தண்ணி ஊத்திக்கிட்டே இருப்பாரு பவுண்டேஷனுக்கு 5 போகாம இருக்கிறதுக்கு. அப்படிங்கிற யோசனை இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது. அல்ல, உங்க முகத்தெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படிதான் தெரிஞ்சது. அதனாலதான் பவுண்டேஷன்ல தான் இருக்கும். அவரு பாவம் தண்ணி ஊத்திக்கிட்டு இருப்பாரு. பவுண்டேஷன் காட்சி பெறக்கூடாது பாருங்களேன். பவுண்டேஷன்ல வாழை நட்டு இருக்காரோ, வெண்டைக்காய் செடி நட்டு இருக்காரோ, என்னமோ தெரியல. சரி. அல்லேலூயா. நீங்க எங்க கட்டி இருக்கிற மாதிரி தான் மேல இருக்கும். அவன் செய்கைக்கு, அவனுடைய கிரியைக்கு நான் போய் அப்படியே அவங்க பழிக்கு கல்லுல உருண்டுட்டு கிடக்க வேண்டியதாங்க. அல்லேலூயா. நான் இங்க அப்படி நான் பரலோகத்துக்கு போய் அங்க பழிக்கு கற்கள் அப்படியே நடந்து அப்படியே இங்க என்ன கட்டுறியோ அதாங்க கட்டப்பட்டிருக்கோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு சிலர் மனசுல என்ன நினைப்பாங்க தெரியுமா? ஆண்டவரே, பரலோகத்துல ஒரு கூரை கொட்டாயா இருந்தாலும் பரவாயில்ல, பரலோகம் வந்தா போதும், கூரை கொட்டாயில கூட இருந்துக்கிறேன். உங்க மனசு எனக்கு நல்லாவே தெரியுது. சரியா? ஊரை கொட்டாயா இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, எங்கேயோ கொஞ்சம் கஞ்ச காய்ச்சி குடிச்சிட்டு அங்கே கலந்துக்கிறேன். கஞ்சி இல்லை, கரைச்சி குடிச்சிட்டு அங்க படுத்துக்கிறேன். காய்ச்சி குடிச்சிட்டு கூட படுத்துக்குவேன். பரலோகத்துக்கு வந்தா போதும் ஆண்டவரே. அல்லேலூயா. பரலோகத்துக்கு போனோம். பரலோகத்துல போய் நம்ம இப்படியே இருக்கக்கூடாது பாருங்க. அங்க ஒரு நல்ல மாளிகையை கட்டி வைப்போம். அல்லேலூயா. அந்த ஒரு அழகுள்ள ஒரு வீடு நமக்கு அங்க ஆயத்தமாகுது. இந்த நல்ல வீடு இல்லைன்னா ஒண்ணு சந்தோஷம், கவலைப்படாதீங்க, அங்க ஒரு சூப்பர் வீடு இருக்குது. அல்லேலூயா. அங்க பொக்கிஷங்களை அங்க சேர்த்து வைங்க. ஹலோ,
புடவைக்கடியில் இல்லை, புடவைக்கடியில் இல்லை, ஆமா, கடுகு டப்பாவுக்குள்ள இல்லை, உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கணும். ஆமா, பரலோகத்துல சேர்த்து வைக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா.